நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். பேராசிரியர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கற்பித்தல் முறை கோணம் 14. கூட்டுப்பேசி கற்பித்தல் என்ற தலைப்பின் கீழாக வாருங்கள் காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக எந்த மனிதரை நோக்கி பேசுகிறார்களோ அவர்களுடைய கவனத்தை தக்க வைக்க அவர்களது கையையோ அல்லது தோலையோ பிடித்து கொண்டு பேசுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். கற்பித்தலின் போது இது மாதிரியான அணுகுமுறைகள் நிச்சயம் பயனளிக்கும். ஆனால் பெரும்பாலான ஆசிரியர்கள் இதை செய்வதில்லை. வகுப்பில் மிக பலவீனமாக இருக்கும் ஒரு மாணவனிடத்தில் பேசும் போதோ அல்லது கேள்வி கேட்கும் போதோ ஆதரவாக அவர்களின் கரங்களை பிடித்து கொண்டோ அல்லது தோலை சுற்றி கை போட்டு அவர்களை லேசாக அணைத்த வண்ணமோ கேள்விகள் கேட்டால் ஆசிரியரை பற்றிய பயம் நீங்கி ஒரு விதமான பாதுகாப்பு உணர்வு மாணவர்களுக்கு ஏற்படும் அல்லவா? வீட்டில் பெற்றோர்களிடம் கிடைக்கும் அதே அரவணைப்பு இங்கு பள்ளியிலும் தமக்கு ஆசிரியர்களிடம் கிடைக்கிறது என்ற உணர்வும் மகிழ்ச்சியுமே கல்வி கூடங்களில் மீது அவர்களின் ஆர்வத்தை அதிகப்படுத்திவிடும். ஆனால் இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னவெனில், இன்று பெரும்பாலான வீடுகளில் கூட பிள்ளைகளுக்கு இந்த அரவணைப்பும் ஆதரவும் கிடைப்பதில்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளை முத்தமிடுதலை இறைவன் அவர்களது இதயங்களுக்கு அளித்த அருட்கொடை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்திதான் என்றாலும் இந்த இடத்தில் அந்த ஹதீஸை குறிப்பிடுவது மிக பொருத்தமாக இருந்திருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் பேரரான ஹசன் பின் அலியை முத்தமிட்டார்கள். அப்போது அவர்கள் அருகில் அமர்ந்து கொண்டிருந்த அக்ரா பின் ஹாஃபிஸ் அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களில் ஒருவரை கூட நான் முத்தமிட்டதில்லை என்றார். அவரை ஏறெடுத்து பார்த்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்பட மாட்டார் என்று கூறினார்கள். நூல் புகாரி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது அறிவிப்பில் ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நீங்கள் சிறு குழந்தைகளை முத்தமிடுவீர்களாமே, நாங்கள் எல்லாம் அவர்களை முத்தமிடுவதில்லை என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உம்முடைய இதயத்தில் இருந்து அன்பை பறித்து விட்டால் உமக்காக நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். தோலுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகளை ஆகட்டும், சிறு குழந்தைகளாகட்டும், அவர்களிடம் அதட்டி உருட்டி அறிவுரை கூறுவதை விட அவர்களை அன்பாக அரவணைத்து அவர்களது தோளையும் கரங்களையும் ஆதரவாக பற்றி தவறுகளை சுட்டி காட்டும் போது கிடைக்கும் பலன் அதிகம் அதிகம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வீடுகளிலே கூட அருகி போய்விட்டது என்று உளவியல் வல்லுநர்களால் குற்றஞ்சாட்டப்படும் இந்த அணுகுமுறையை பொது இடங்களில் ஒரு பெரிய தலைவரிடம் இருந்து எதிர்பார்க்க முடியுமா? இன்றைய அரசியல் தலைவர்கள் வேண்டுமானால் புகைப்படங்களுக்காக மக்களோடு மக்களாக நின்று ஏழைகளை அரவணைப்பதை போல காட்சி தரலாம். ஆனால் உள்ளார்ந்த அன்போடு அவ்வாறு நடந்து கொள்கிறார்களா என்பது அவர்களுக்கும் இறைவனுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். எல்லோராலும் எளிதில் பின்பற்ற இயலாத இந்த அணுகுமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து வந்தார்கள் என்பதை பின்வரும் செய்திகள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தோலை பிடித்துக் கொண்டு, உலகத்தில் நீ அந்நியனை போன்று அல்லது வழிபோக்கனை போன்று இரு என்றார்கள். நூல் புகாரி. ஒரு மனிதரிடம் சாதாரணமாக ஒரு செய்தியை கூறுவதை விட அவரை தொட்டு அரவணைத்து அந்த செய்தியை கூறும்போது அதன் கணம் அதிகம். அந்த மனிதனும் தன்னை மிக நெருக்கமானவனாக உணர்வான். மற்றொரு ஹதீஸையும் காண்போம். தவறான எண்ணம் கொண்ட ஒரு மனிதரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படாமல் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு உதாரணம். 4வது அணுகுமுறையில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட ஹதீஸ் தான் இது என்றாலும் இங்க சுருக்கத்தை இங்கு பார்க்கலாம்.
விபச்சாரம் செய்வதற்கான அனுமதி கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த ஒரு இளைஞர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் தாய் விஷயத்தில் இவ்வாறு நடந்து கொள்வாயா? உன் சகோதரியிடம் இவ்வாறு நடந்து கொள்ள விரும்புவாயா? உன்னுடைய தாயின் சகோதரி மற்றும் தந்தையின் சகோதரிகள் விஷயத்தில் இவ்வாறு நடந்து கொள்வ விரும்புவாயா என்று பல்வேறு விதமாக அவரிடம் கேள்வி கேட்டு அந்த இளைஞர், இல்லை அல்லாஹ்வின் தூதரவர்களே, நான் நிச்சயம் அவ்வாறு விரும்ப மாட்டேன் என்று பதில் கூறினார். அப்படியானால் இதே போன்றுதான் மற்ற பெண்களும் என்று நபிகளார் பதில் அளித்து அவருக்கு அந்த எண்ணம் தவறு என்பதை புரிய வைத்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையை அந்த இளைஞரின் நெஞ்சின் மீது வைத்து, அல்லாஹுவே, இந்த மனிதரின் பாவங்களை மன்னித்து விடு, இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இவரை சிறந்த மனிதராக ஆக்கியருள்வாயாக என அவருக்காக துஆ செய்தார்கள். அதன் பின் அந்த இளைஞர் வேறு எந்த தவறான விஷயங்களின் பக்கமும் தன் கவனத்தை திருப்பவில்லை என்பது ஹதீஸ். மேற்கண்ட ஹதீஸ் நமக்கு உணர்த்துவது என்ன? தவறான எண்ணத்துடன் வந்த இளைஞர் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லை. அவரது அறியாமையினால் தான் அவர் இவ்வாறு கேள்வி கேட்கிறார் என்பதை அவருக்கு அழகாக புரிய வைத்து கேள்விகள் மற்றும் விவாதங்கள் மூலமாக புரிய வைத்திருக்கிறார்கள். பின்னர் அவருக்காக ஆதரவாக அவர் மீது கை வைத்து அவருக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு மென்மையான அணுகுமுறை பாருங்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பு. தம் தோழர்களுக்கு ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்கும் போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அணுகுமுறையை கடைபிடித்துள்ளார்கள் என்பதை பின்வரும் ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரண்டு கைகளுக்கிடையே என் கை இருந்த நிலையில் குர்ஆனின் அத்தியாயத்தை கற்றுத்தருவதை போன்று தொழுகையின் இருப்பில் ஓதப்படும் தஷஹூத் எனும் அத்தஹியாத்தை எனக்கு அவர்கள் கற்றுத்தந்தார்கள் என்பது நிகழ்வு. மற்றொரு ஹதீஸ் ஆதாரத்தை காண்போம். ஜரீர் பின் அப்துல்லாஹ் அல் ஃபஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் இஸ்லாத்தை ஏற்ற நாளில் இருந்தே ஒரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விட்டு மறைந்ததில்லை. எப்போதெல்லாம் அவர்கள் என்னை பார்ப்பார்களோ அப்போதெல்லாம் ஒரு புன்னகையுடனேயே என்னை எதிர்கொள்வார்கள். ஒரு முறை நான் என்னால் குதிரையில் சரியாக அமர முடியவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என் நெஞ்சின் தம் கரத்தால் அடித்து, இறைவா, இவரை உறுதிப்படுத்து, இவரை நேர்வழி காட்டுபவராகவும் நேர்வழி பெற்றவராகவும் ஆக்கு என்று பிரார்த்தனை செய்தார்கள். நூல் புகாரி. மேற்கண்ட ஹதீஸ் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்ன? தம் தோழர்களுடன் நட்புறவுடனும் அக்கறை உணர்வுடனும் நடந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற நபி தோழர் ஆனாலும் அவர்களுடன் கூட தோழமை உணர்வுடன் விளையாட்டாகவும் தொட்டு பேசி கலந்து பழகக்கூடியவர்களாகவும் இருந்துள்ளார்கள். இந்த அணுகுமுறைதான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற நபித்தோழர்கள் கூட தாழ்வு உணர்ச்சியுடன் ஒதுங்கிராமல் தாமும் இவர்களில் ஒருவர்தான் என்ற உன்னதமான சகோதர உணர்வுடன் ஒட்டி உறவாடி வாழ ஒரு அழகிய வாய்ப்பாக அமைந்தது. அல்லாஹ் மிக அறிந்தவன். மேலும் அடுத்த கோணத்தை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com